வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்டர்நெட் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூடியூப் மூலமாக வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்க அப்படி பார்க்க போகிறோம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாம். சொன்ன மாதிரியே யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டா மட்டும் உங்களுக்கு அதில் யூடியூப் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்காது. அதில் ஸ்டெப்ஸ் எல்லாமே வரிசை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அதிலேருந்து பணம் கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஸ்டெப், நீங்கள் யூடியூப்பில் கம்பல்சரி அக்கௌண்ட் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை சைன்இன் பண்ண முடியும். ஆல்ரெடி என்னோட ஜிமெயில் ஐடி இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் அதை எப்படின்னு பண்ணி காட்டுறேன். சைன்இன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களோட சிம்பிள் லோகோ வந்துடும். நீங்கள் என்ன ஃபோட்டோ வச்சுங்க இந்த ஃபோட்டோ இங்கே வந்துடும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கும். இங்கே கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களோட பேஜ். இங்கே தான் நீங்கள் எல்லாமே செக் பண்ண முடியும். என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, என்ன ஏரியாவிலேருந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, லைக் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த எல்லா டீட்டெயிலும் நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். இங்கே வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கெலாம் முன்னாடி சேனல்னு ஒரு ஆப்ஷன் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சரில் இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மோனிட்டைசேஷன் இங்கே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம் பண்ணி முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு பண வரவு இதுலேருந்து தான் கிடைக்கும். இங்கே இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இங்கே எலிஜிபிள் எனபிள் பண்ணணும். சரிங்களா? நம்ம எலிஜிபிள் தான், இதை எனபிள் பண்ணணும். எனபிள் ஆகாமல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், மொத்தம் 4 ஸ்டெப் வருது. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஸ்டார்ட் கொடுங்க. இங்கே ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வரும். இதில் எல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு வேணும்னா இதை டீட்டெயில் படித்து பார்த்துக்கலாம். இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி, யூடியூப் கூட ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி தான் இந்த டீட்டெயில் இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு, இது சைன் அப் ஃபார் ஆட்சன்ஸ். ஆட்சன்ஸ் கம்பல்சரி நம்ம சைன் அப் பண்ணணும். அடுத்து இந்த பேஜ் வரும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதில் என்ன சைன்இன் பண்ணீங்களோ அதே அக்கௌண்ட்டில் திரும்ப சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆட்சன்ஸ்க்கு. ஆட்சன்ஸ் பேஜ் உள்ள இப்போ தாங்க என்டர் ஆகுது. இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியது எஸ் கொடுத்துருங்க. அடுத்து கண்ட்ரி கேட்பாங்க. இந்தியா. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை எஸ் கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். அக்கௌண்ட் கிரியேட் ஆனோடனே இந்த பேஜ் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த டீட்டெயில் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதாவது இது கம்பெனி மூலமாக பண்ணுறாங்களா இண்டிவிஜுவலாக பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதில் கொடுத்துருங்க. இதில் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு இங்கே நேம் அண்ட் அட்ரஸ் கேட்பாங்க. கம்பல்சரி நீங்கள் நேம் அண்ட் அட்ரஸ் கொடுத்தே ஆகணும். நான் இப்போ கொடுக்குறேன். அடுத்து ஸ்டேட்டு. உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கம்பல்சரி நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். எல்லாம் முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க.
ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடுது. அடுத்து தேர்ட் ஸ்டெப், இங்கே ஸ்டார்ட் கொடுக்குறீங்க. உங்களோட ஆட் எப்படி வேணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து சேவ் கொடுத்துருங்க. கொடுத்து ஃபோர்த் ஸ்டெப், இந்த ஸ்டெப் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வியூஸும் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர உங்கள் வீடியோக்கு வர எல்லா ஆடுக்கும் உங்களுக்கு பேமெண்ட் ஆகும். அது வரைக்கும் உங்கள் ஆடில் உங்களோட வீடியோவில் ஆட் வராது. ஸோ நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளோ 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வரீங்க, வியூஸ் கொண்டு வரீங்க பொறுத்த இருக்குன்னா இல்லை குவாலிட்டியான வீடியோ அதை பொறுத்து உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வியூஸும் ஈஸியாக வந்துடும். அதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் வீடியோஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கு என்ன நம்ம கீவேர்ட்ஸ் கொடுக்கணும், என்ன டைட்டில் கொடுக்கணும், என்னமா டைட்டில் கொடுத்தா யூசர் சர்ச் பண்ணுவாங்க, யூடியூப்பில் உங்களோட வீடியோ முதல் பேஜுக்கு எப்படி வர வைக்கிறது, அந்த ட்ரிக்ஸ் எல்லாமே அடுத்ததெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறது மூலமாக தான் அடுத்தடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான உடனே ரிப்ளை பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் தமிழ் இன்டர்நெட் இன்ஃபோ. வணக்கம்.